அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 4வது அத்தியாயமான சூரா அன் நிசா என்ற இந்த அத்தியாயத்தின் 102வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். وَإِذَا كُنْتَ فِيهِمْ فَأَقَمْتَ لَهُمُ الصَّلَاةَ فَلْتَقُمْ طَائِفَةٌ مِّنْهُمْ معك وليأخذوا أسلحتهم فإذا سجدوا فليكونوا من ورائكم ولتأتي طائفة أخرى لم يصلوا فليصلوا معك وليأخذوا خضرهم وأسلحتهم ود الذين كفروا لو نغفلون عن أسلحتكم وأمتيتكم فيميلون عليكم ميلة واحدة ولا جناح عليكم إن كان بكم أذى من مطر أو كنتم مرضى أن تدعوا أسلحتكم وخذوا خضركم إن الله أعد للكافرين عذابا مهينا. நபியே, போரில் நீர் அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு தொழுகையை நிலைநிறுத்தினால் அவர்களில் ஒரு பிரிவு உம்முடன் தொழ நிற்கவும், அவர்கள் தங்கள் ஆயுதங்களை கைகளில் எடுக்கவும், அவர்கள் உம்முடன் தொழுது சஜிதா செய்துவிட்டால் தொழுகையில் இருந்து விலகி உங்களுக்கு பின்னால் இருக்கவும், தொழாமல் இருந்த மற்றொரு பிரிவு வரவும், உம்முடன் அவர்கள் தொழவும், அவர்களும் தங்கள் தற்காப்பையும் தங்கள் ஆயுதங்களையும் எடுக்கவும், நீங்கள் உங்கள் ஆயுதங்கள் மற்றும் உங்கள் பொருள்களிலிருந்து கவனமற்றுவிட வேண்டுமே என்று நிராகரிப்பாளர்கள் விரும்பினர். அப்படி கவனமற்றால் உடனே உங்கள் மீது ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து விடுவார்கள். மழையின் காரணமாக சிரமம் உங்களுக்கு இருந்தால் அல்லது நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் உங்கள் ஆயுதங்களை கீழே வைப்பது உங்கள் மீது குற்றமில்லை. உங்கள் தற்காப்பை எடுங்கள், உஷாராக இருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பாளர்களுக்கு இழிவான வேதனையை ஏற்படுத்தினான். فَإِذَا قَضَيْتُمْ صَلَاةَ فَاذْكُرُوا اللَّهَ قِيَامًا وَقُعُودًا وَعَلَى جُنُوبِكُمْ فَإِذَا اطْمَأْنَنْتُمْ فَأَقِيمُوا الصَّلَاةَ إِنَّ الصَّلَاةَ كَانَتْ عَلَى الْمُؤْمِنِينَ كِتَابًا مَوْقُوتًا. நீங்கள் தொழுகையை முடிந்தால் நின்றவர்களாகவும் உட்கார்ந்தவர்களாகவும் உங்கள் விலாக்கள் மீது படுத்தவர்களாகவும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நீங்கள் நிம்மதியடைந்தால் தொழுகையை முறைப்படி நிலைநிறுத்துங்கள். நிச்சயமாக தொழுகை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. வலா தஹினூ ஃபிப்திகாஅல் கௌம் இன் தகூனூ யஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன் وَتَرْجُونَ مِنَ اللَّهِ مَا لَا يَرْجُونَ
வகானல்லாஹு அலீமன் ஹகீமா. எதிரி கூட்டத்தை தேடுவதில் நீங்கள் சிறிதும் சோர்வடையாதீர்கள். நீங்கள் காயத்தினால் வேதனைப்படுபவர்களாக இருந்தால் நீங்கள் வேதனைப்படுவது போன்று நிச்சயமாக அவர்களும் வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் ஆதரவு வைக்காத வெற்றி நற்கூலி அனைத்தையும் அல்லாஹ்விடம் நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்கள். அல்லாஹ் நன்கறிந்தவனாக ஞானவானாக இருக்கிறான். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி லிதஹ்கும பைனன்னாஸி பிமா அராக்கல்லாஹ் வலா தகுல் லில் ஹாயினீன ஹஸீமா. நபியே, அல்லாஹ் உமக்கு அறிவித்ததை கொண்டு மக்கள் மத்தியில் நீர் தீர்ப்பளிப்பதற்காக உண்மையுடன் கூடிய இவ்வேதத்தை நிச்சயமாக நாமே மீது இறக்கினோம். நீர் மோசடிக்காரர்களுக்கு தர்க்கிப்பவராக ஆகிவிடாதீர். வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. நீர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவீராக. நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாக பெரும் கருணையாளனாக இருக்கிறான். வலா துஜாஹிதில் அனில் லதீன யஹ்தனூன அன்ஃபுஸஹும் இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான ஹவ்வானான் அஸீமா. மக்களுக்கு தீர்க்கிழைத்து தங்களுக்கு தாமே மோசடி செய்பவர்கள் சார்பாக வாதிடாதீர். சதிகாரனாக பாவியாக இருப்பவனை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். யஸ்தக்ஃபூன மினன்னாஸி வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ் வஹுவ மஅஹும் இது யுபய்யிதூன மா லா யர்தா மினல் கவுல் வகானல்லாஹு பிமா யஅமலூன முஹீதா. இவர்கள் தம் குற்றத்தை மக்களிடம் மறைக்க தேடுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் மறைக்க தேடுவதில்லை. பேச்சில் அல்லாஹ் விரும்பாததை இவர்கள் இரவில் சதித்திட்டம் செய்யும் போது அவன் அவர்களுடன் இருக்கிறான். அல்லாஹ் அவர்கள் செய்வதை சூழ்ந்தறிந்தவனாக இருக்கிறான். ஹா அன்தும் ஹாஉலாயி ஜாதல்தும் அன்ஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா ஃபமை யுஜாதில்லுல்லாஹி அன்ஹும் யௌமல் கியாமதி அம்மன் யகூனு அலைஹிம் வகீலா. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இவர்கள் சார்பாக இவ்வுலக வாழ்க்கையில் வாதிடுகிறீர்களா? மறுமை நாளில் இவர்கள் சார்பாக அல்லாஹ்விடம் யார் வாதிடுவார்? அல்லது இவர்கள் மீது பொறுப்பாளராக யார் இருப்பார்? சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.